சங்கே முழங்கு உலகத்திலேயே மிகப்பெரிய பல்கலைக்கழகமான ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் 2வது வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து கொண்டிருந்த ஒரு மாணவன், எனக்கு படிக்க பிடிக்கவில்லை, நான் போய் தனியாக கம்பெனியை ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி 19வது வயதிலேயே படிப்பை முடித்து கொண்டு வெளியே வரார். வெளியே வந்து லூப் டீங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். அந்த கம்பெனி தான் லொக்கேஷன் பேஸ்டு மொபைல் ஆப்பை கண்டுபிடித்தது. அந்த கம்பெனிக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? நிபுணர் யார்? சாம் ஆல்ட்மேன்கிற ஒரு சின்ன பையன், 19 வயசில். இவர் வந்து 1985 சிகாகோ நகரில் பிறந்தார். ஏப்ரல் 22ஆம் தேதி. இன்னைக்கு பாருங்க என்ன வயசுன்ட்டு, 40 வயசு தான் போட்டுட்டு இருக்கார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று சொல்லப்படுகிற செயற்கை நுண்ணறிவு துறையில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர் தான் சாம் ஆல்ட்மேன். இவர் வந்து செயற்கை நுண்ணறிவு பற்றி இவர் வந்து மிகப்பெரிய கனவுகளை வளர்த்து வைத்திருக்கிறார். இவர் 2050 வந்து உலகம் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுதே கனவு கண்டு அதற்கு தகுந்த மாதிரி இப்பொழுது தன் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். சாம் ஆல்ட்மேன் வந்து ஸ்டார்கேட் எல்எல்சி என்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து $500 பில்லியன் உலக மக்களின் நலனுக்காக இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கொண்டு வருகிறார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அவருடைய தொலைநோக்கு பார்வையெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா அசந்தே போயிடுவீங்க. அப்பேற்பட்ட தொலைநோக்கு பார்வை. அவர் என்ன சொல்கிறார்? அவர் சொல்கிறாரு, அவர் தான் அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், அவர் தான் சாட் ஜிபிடி என்ற ஒரு ஆப்பை கண்டுபிடித்த கம்பெனியோட சிஇஓவாக இருந்தார். சாட் ஜிபிடி வந்து இணையத்தில் மிகப்பெரிய புரட்சியை உண்டு பண்ணியது, இணையத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியது தான் சாட் ஜிபிடி. நீங்கள் எது கேட்டாலும் சாட் ஜிபிடி உங்களுக்கு பதில் கொடுக்கும். ஜிபிடி 3, ஜிபிடி 4 எல்லாம் கண்டுபிடிச்சப்ப அவர் தான் சிஇஓ. யார்? சாம் ஆல்ட்மேன். அப்படி என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் இவருடைய அறிவு எவ்வளவு உல்லாசமான அறிவாக இருக்கும், எவ்வளவு இன்டெலிஜென்ட்டாக இருப்பார் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். உலகம் பூரா உள்ள இல்லங்களுக்கு இலவசமாக மின்சாரத்தை தர முடியும் ஏஐ மூலம் அப்படிங்கிறார். மனிதன் 100 ஆண்டு காலம் வாழ முடியுங்கிறார். ஏஐயினுடைய தொழில்நுட்பத்தை கொண்டு மனிதனுக்கு வியாதி வருவதற்கு முன்பாக கண்டுபிடித்து அதை நிவர்த்தி பண்ணி மனிதனை 100 வருடம் ஈஸியாக வாழ வைக்க முடியும். இது வந்து 2050க்குள்ள பாசிபிள் அப்படிங்கிறார். உங்களுக்கு வந்து மின்சாரம் ஃப்ரீயாக கிடைக்கும், நெட்டு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படிங்கிறார். அப்படி என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள், இதில் வந்து நிறைய வேலையெல்லாம் பண்ணணும், அதுக்காக தான் அவர் பண்ணி கொண்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லை, யூனிஃபைடு பேஸ்டு இன்கம் என்று உலகத்தில் உள்ள எல்லா வீடுகளுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறார். மாணவ கண்மணிகளே, நீங்களும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கற்றுக்கொண்டு தமிழ்நாட்டின் வறுமையை ஒழியுங்கள், இந்தியாவுடைய வறுமையை ஒழித்து காட்டுங்கள். உங்கள் கையில் தான் இந்தியாவின் எதிர்காலம் இருக்கிறது. முன்னால் முடியும். நம்பு. சங்கே முழங்கு.